அவங்க எல்லாரையும் அம்மா சொன்ன மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும், ஒரு ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி. அந்த ஆசுவாசப்படுத்தணும்னா என்ன பண்ணோம்? வயிறு நிறைய சாப்பிடணும். அது பிரசாதம் ரெடியாக வந்துருக்கு. ஒரு 5 நிமிஷம் கொடுத்தோம்னா பிரசாதம் முடிச்சுட்டு விளையாட போகலாம். இது தொடர்பான கருத்துக்கள் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லலாம். பாசிட்டிவ் கருத்து, குறை இல்லை, நிறைகள். குறைகள் நிறைய இருக்கும், நிறைகள் சொல்ல முடியுமா? பெரம்பூர்ல மகேந்திரன்டா, பெரம்பூர்ல இருந்து யாரும் வரலையா? மகேந்திரன்ஜி சொல்ல விரும்புறீங்களா? பெரம்பூர் பகுதி வாங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் பெரம்பூர் பகுதியிலிருந்து மணி கிருஷ்ணமணி. நான் ஆன்மீக சேவகர். அந்த சிம்சன் குரூப் டாக்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன். இந்த பெரம்பூர் வழியாக திருவண்ணாமலை திருப்படை வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு. எங்கள் பகுதியில் வரும்போது கொஞ்சம் காலதாமதமாக வந்துச்சு. அதில் நிறைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க, குறைகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அடுத்த வருடம் அது நிறைவாக சிறப்பாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு குரல் சொல்லியிருக்காங்க இந்த வள்ளுவர். தோன்றின் போரோடு தோன்றுக அகதியார் தோன்றலில் தோன்றாமல் நன்று. இது வந்து தோன்றி வச்சிருக்கோம். இது வந்து சிறப்பாக அடுத்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து நம்ம ஆற்றலோட ரொம்ப மிக ரொம்ப கடைசி வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம ராஜேந்திரஜிக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க வந்து எப்படின்னா இந்த ஒரு ஆன்மீக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இது வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணி இந்த சிறப்பாக வந்து யாரையும் மிஸ் பண்ணாத, யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ரொம்ப சிறப்பான ரிஸ்க். அது எல்லா வேலையும் செய்திடலாம். ஆனால் அந்த வாகனத்துக்கு சிறப்பாக செய்து ராஜேந்திரஜிக்கு மறுபடியும் சொல்றேன். ரொம்ப அல்லும் பகலும் இந்த 4 நாட்கள் தூங்காத, ஒருத்தர் கூட மிஸ் ஆகாத, யாராவது எங்கெங்க தங்கணும், எங்கெங்க போகணும், எங்க இறங்கணும், கடைசி வரை அவர் வீடு வரைக்கும் திரும்புகிற வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ராஜேந்திரஜி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இதுக்கு மகேந்திரஜி வந்து இதில் பலாயிரக்கணக்கான பேருக்கு உகுதி அவர் கையால் வந்து ஊதி, நீங்கள் வந்து உகுதி வந்து எல்லாரும் ஊத முடியாது. அவர் காலில் செப்பல் உள்ள இல்லாத ஓடி கொடுத்தா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மகேந்திரஜிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவரு சிவனியாக அவர் ஆட்டம் கொடுத்திருக்காரு. அவருக்கு சிவன் சக்தியில தான் அவர் வந்து செப்பல்லாத நடப்பயணமா நானும் போனேன். நான் 4 நாள் நானும் தொடர்ந்து போயினேன். ஆனால் இது நம்ம மகேந்திரஜிக்கு செப்பல்லாத எல்லாரும் உகுதி பட்டம் போட்டு விட்டாரு. அதாவது வயசு குறைந்தவர்களுக்கும் அதிகமானவங்களுக்கும் எல்லாருக்கும் சாமி வராரு ஊதி எல்லாருக்கும் ஓடி பூசிட்டாரு. அதனுடைய விபூதி வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுடைய இது மகேந்திரஜிக்கு ரொம்ப நன்றி சொன்னது வந்து
ஒரு கை தட்டுங்க மகேந்திரஜிங்களா. அதேமாரி இது ஆரம்பித்தது வேலப்ப குமார்ஜிக்கும் அஸ்வின்ஜிக்கு சங்கர்ஜிக்கு மற்ற எல்லாருக்கும் ஒரு ஒரு குடும்பம்னா கூட்டு குடும்பமாக தான் எல்லாத்தையும் இதை சேர்ந்து பண்ணணும். தனிப்பட்ட மூலமாக அது யாரும் பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் குமார்ஜி தான் இது பிளேயர் சொல்லி போட்டது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் மற்றவங்களாம் எப்படி இங்கே தெரியல. நான் தான் அங்கே ஆஃபீஸுக்கு போனேன். மணிசா நீங்கள் வாங்க நம்ம ஆன்மீகத்தில் எங்களுக்கு கூட திருவண்ணாமலை திருமணம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் ஆன்மீகத்தில் இருக்கிறேங்க வேலைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஏற்பாடு பண்ணாங்க. எல்லாருக்கும் சேர்ந்து இதை பண்ணோம். ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் இது பண்ணல. எல்லாருக்கும் தான் அது நன்றி சொல்லுவோம். ஆனால் சிறப்பாக இந்த திருவண்ணாமலை திருக்குறளை இரண்டாவது நாள் நம்ம கூட அங்கே போச்சு எல்லாரும் பார்த்தாங்க. என்ன காலையில் இருக்குன்னு நம்ம பேசுகிறேங்க. எல்லாரும் பார்த்துருப்பாங்க. சில பேர் பார்த்தாங்களா பார்க்க தெரியல. நானும் பார்த்தேன். கூட டிவியில் பார்த்தாங்க, நியூஸில் பார்த்தாங்க. அதாவது நம்ம ரெண்டாவது நாள் கூட நம்ம போனது கூட கலர் தெரியுது. இன்னும் அடுத்த வாட்டி நம்ம இப்போ பேசி வரக்கூடியவர்கள் தனிநபர் புகழ்ச்சிகள் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒருத்தர் புகழணும். அது பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் தான் அந்த புகழ்ச்சி, வேற யாருக்கும் வேண்டாம். 63 நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்கள்ல யார் சிறந்தவர்கள் நம்ம சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 6000 சென்ற நாயன்மார்கள் இந்த கொடைக்காக வேலை செய்திருக்கோம். அதனால நமக்கு தலைவர் ஒரே ஒரு தலைவர், நந்தி கொடி ஏந்தியவர் சிவன், கைலாசநாதன், பிறப்பெருமான் மன்னவன் சொல்லுவாங்க, வெண்மலை வேந்தன். அதனால அந்த வேந்தனுக்கு தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். அந்த குளத்தூர் பேச போறீங்களா? சந்திரசேகரி எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த கொடை நம்ம சிவனுக்கு எடுத்துட்டு போனோம் இல்லையா, இதை பத்தி எவ்வளோ பேர் பேசுறாங்க தெரியுமா? இது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க இந்த பாக்கியம். இதை சொல்றதுக்கு தான் நான் மயக்க வாங்கினேன். இந்த பாக்கியம் சாதாரணமா எல்லாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நமக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் பாருங்க. அருணாச்சலேஸ்வரருக்கு கொடை எடுத்து போகிறது எவ்வளோ பெரிய வேலை. அதை நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் சிவன் வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மா சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நாட்டில் அறிவியல், அடுத்த டைமு, அடுத்தது நம்ம செய்த, அதாவது எப்படி சொல்றது, அதான் மைனஸ் பிளஸ் நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணணும். எல்லாரும் சிவனோட அருளோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு பெரிய இந்த ஜென்மத்துல, அதாவது யார் கைவிட்டாலும், கடைசியில குடும்பமே கைவிட்டாலும் நம்மள சிவன் வந்துட்டு கைவிட மாட்டார். அதுதான் இந்த சிவனோட திருவிளையாடல இதுவும் ஒன்று. எல்லாருமே நம்ம சிவனோட தொடர்ந்து செய்யணும். இனியும் செஞ்சுட்டே இருக்கணும். மென்மேலும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்க அடியார்கள் அனைவரும் இருந்து கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டு போகணும்னு உங்களை எல்லாரையும் நான் தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் குளத்தூர் கோயிலிருந்து அகரம் சந்திரசேகர் வந்திருக்கேன். முதல் கண் திருவண்ணாமலை திருக்குறை ட்ரஸ்டுக்கு குளத்தூர் அகரம் கவர்னர் மக்கள் சார்பில் அவங்க எல்லாருக்கும், அந்த பாடுபட்டவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். எங்கள் இடத்துல வரும்போது டைம் லேட்டாக இருந்தாலும் அந்த டைம் வரணும்னு முடியல.
வந்துட்டு போனதுக்கு முதல்ல மகிழ்ச்சி தெரிவிச்சு லேட்டாச்சு. ஆனால் மகிழ்ச்சி தெரிவிச்சு வந்துட்டாங்க. வரப்போம் வந்துட்டு 3 இடத்துல என்னுடைய டெஸ்ட் கேட்டதுக்கு என்ன பண்ணுங்க 3 இடத்துல ஏற்பாடு பண்ணியிருந்தேன். சுந்தராஜ பெருமாள் கோயில் அந்த குரூப்பில் 9 மணிக்கெல்லாம் கலந்து கூடாமல் கலந்து இருந்தார். அதே மாதிரி முருகர் கோயிலாண்டியம் முருகர் கோயிலாண்டியம் அதே மாதிரி அந்த சமயத்தையும் 9 கிலோமீட்டர் கலந்துருந்தாங்க. சரி சிவனடிகாரில் உள்ள ஆட்சிக்கு போய் மரியாதை செய்யலான்றதுக்காக. செல்லியம்மன் கோயிலாண்டி அதே மாதிரி தான் 9 கிலோமீட்டர் நந்தகுமார் ஊருக்கு நடந்துச்சு சிவனடியை மரியாதை கொடுத்துருக்கு. காலதாமதம் 10 மணி ஆகிட்டதால கோயில் கூட கடமையாயிடுச்சு. இருந்தாலும் அந்த ட்ரஸ்ட்டு அந்த வந்து செஞ்சதுக்கு அவங்களுக்கு தேவையான மரியாதைகளை வந்து அவங்க நாங்கள் செஞ்சோம். முதலிடமா குறிச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 25 kg குறிச்சி செஞ்சோம். 2வது இடத்துல 25 லட்டு அந்த பிரசாதம் காசு 25 200 லட்டும் காசு பாக்கெட்டு. 3வது சக்கரை பொங்கல் சுண்டல் 3 இடத்துல விநியோகம் பண்ணுவோம். ஆனால் காலத்தாமதனால நான் 9 மணிக்கே கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அம்பிகா மேடம் இருந்தாங்க பார்த்துருப்பாங்க. அதனால் இன்னொன்று என்னன்னா பஜின்ஸ் சிவனுடைய பஜின்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 1 மணி நேரம் பஜின்ஸ் பண்ணியிருந்தாங்க. சுந்தராஜ பெருமாள் கோயில் அந்த ஏற்பாடு இந்த இடத்துல 1 மணி நேரம் பஜின்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 300 பேருக்கு மேலே வந்து விநியோகம் பண்ணி எல்லாம் இருந்துச்சு. அந்த டைமோடு வந்துருந்தா எங்களுக்கு என்னன்னா இப்போ அகரம் ஆனால் படம் வந்தால் கொடையை பார்க்கல என்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அடுத்த முறை நம்ம என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திருப்பதி கொடை தான் பகலில் 7 வந்து போகிறதால நம்ம கையில் தனியாக இருக்குது. நைட் ஹவர்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கும் கஷ்டம். அவங்க அன்டைம் அந்த ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க அன்டைம் சாப்பிடணும் நேரம் கிடைக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த டைமுக்குள்ளே போகணும், இந்த டைமுக்குள்ளே நிறுத்தினோம். இல்லை அந்த டைமில் முடியலன்னா அந்த இடம் எங்கே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இன்னும் நல்லா இருக்கிறது இந்த நேரத்தை தெரிவித்திருக்கு. மேலும் இதில் வந்து நிர்வாகிகள் வந்து செயல்பட்ட அந்த அனைத்து நிர்வாகிகளும் எங்களுடைய கொளத்தூர் பகுதி மக்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் லைவாக பார்த்ததால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசி இந்த சிவதானம் ஆடி வந்து செய்யுது திருவிழா செய்யுது இதெல்லாம் நல்லா இருக்குது. அதில் முக்கியமாக நல்ல பண்ண கூட பாடல மகேந்திரன் இதில் லிவிங் தட்டு இருக்கும்போது தான் கூட்டத்தில் தான் பார்த்தேன். அதனால் கொளத்தூர் மக்கள் சார்பாக நீங்கள் எல்லாருக்கும் நன்றி. திருப்பதி போனோம்னா இந்த கதையை வந்து பார்த்துக்கலாம். நிறைய பேர் ஆவலாக இருந்தாங்க. வந்து பார்த்தவங்க மக்கள் சந்தோஷம் வந்து அதை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் கூட வந்து எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தாமதமாக இருந்தால் தான் வந்து அதோட சுவாசம் அதிகமாக இருக்கும். அதுதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து லேட்டாக இருந்தால் வந்து எப்போ சொல்லிட்டு போகிறவங்க லேட்டாக நம்ம வேலைக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பக்கம் நம்ம பிரச்சனையாக தான் இருக்கணும். அதனால் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இந்த வாய்ப்பு வந்து இந்த வயசுல தான் வந்து கடவுள் வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு கொண்டு சென்று அந்த வாய்ப்பு வந்து 53 வயசுல கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல நிறைய பேர் கலைக்கிறோம். நாங்கள் அந்த வயசுல கொடுத்துருக்காங்க. மக்களும் கொடுத்துருக்காங்க. என் வந்து ஒரு 7 பேர் கொடுத்துருக்காங்க. வரவேற்று நாங்கள் பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு இந்த கஷ்டத்துக்கு ரொம்ப பகுதியில் இருந்து வந்து நம்ம வந்து பண்ணோம். நீங்கள் சொல்றதா சொல்லலாம். கேட்டீங்களா? இந்த பகுதியை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். நிறைய நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சுத்தமாக இதே மாதிரி நாம் யாரும் கை தட்ட வேண்டாம். அவங்களுக்கு நம்ம வந்து ஊக்குவிக்கணும்னா ஓம் சொல்லுங்க கையை தூக்கி அதை மட்டும் பண்ணா போதும். என் பேர் கேசவ சுவாமி. சுவாமி அவங்க பகுதி பேர். நான் இங்கே எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு சாதாரண தொண்டர் தான். எனக்கும் இந்த திருப்பதியில் சமர்ப்பிக்கிறதுல இந்த கஷ்டம்
எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் தான் இருக்குது. திடீர்னு எங்களுடைய நண்பர் ஊராட்சி அவர் வந்து எனக்கு கூப்பிட்டாரு, வாங்க இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ண. அன்னைக்கு கேட்டாங்க, 4 நாள் தவிர பயணிக்க முடியுமான்னு கேட்டாங்க. பயணிக்க முடியும்னு சொன்னேன். பகவானுடைய அருள் அவர் எனக்கு கட்டளையிட்டாரு. எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அந்த திருக்குறையை தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சு. ஞாயிறு கோயிலையும் சரி, வண்டியில ஏற்றுவதற்கு அந்த கொடையை தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி திருவண்ணாமலையில ஒரு 75% தூரத்துக்கு அந்த கொடையை தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு பகவான் வந்து அருள் புரிஞ்சிருக்கிறார். அப்படி ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. இது எல்லாம் இறைவன் செயல். நமசிவாய். இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நடைபெறணும்னு சொல்லிட்டு நமக்கு மனமும் வந்து சில பேர் வந்து உதவி இருக்காங்க. அதனால அவங்களையும் அழைக்கிறோம். அதனால அவசியம் அப்படின்ற ஒரு முறையில நாம 2 பேர் மூலமாக பயணிக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு உடல்நலம் கருதி எந்த பண்புலையும் நம்ம இங்கிருந்து போகக்கூடிய அதெல்லாம் இந்த அந்த இடத்துலயே ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப எதுவுமே நம்ம கையில இல்லை, எல்லாமே நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்ம அப்பா நம்ம கையில தான் இருக்குது. ஒவ்வொரு தொண்டர்களோட முகத்தையும் பார்க்கும்போது யாரோட முகத்தையும் மறைய போன தயாரம் இறங்குற தயாரம் மன கஷ்டம் அவங்க இருந்தாலும் எப்படி அந்த நேர்த்தியாகி கடைசி நேரத்தில் எல்லாம் ஒற்றுமையாகி அந்த இடத்துல அந்த கொடையை வந்து சமர்ப்பணம் பண்ணும்போது நாங்கள் கொடையை பார்க்கறதோட அப்புறம் பார்க்கறதோட அங்கே இருந்த ஒவ்வொருத்தரோட திருவடி அந்த இடத்துல ஒவ்வொரு முகத்திலையும் நம்ம அத்தியாவசியம் பார்த்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைத்து எப்படி நன்றி சொல்லுங்க. உங்கள் பாவம் தொட்டு வருகிறது இன்னும் சிறப்பாக அடுத்த வருஷமும் எல்லாம் அப்போது அதனால எல்லாமே நடக்கிறதுக்கு ஆசீர்வதிக்கிறேன். சந்தோஷம். அதே மாதிரி நமக்கு இந்த 4 நாட்கள் இல்லை, நமக்கு இங்கிருந்து இந்த மாதிரி ஒரு திட்டம் கொடுத்து நமக்கு திருவண்ணாமலை வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நாம ஒரு நிர்வாக குழு ஒன்று போட்டோம். அந்த ஒரு குழுவில் நமக்கு அந்த ராஜேந்திரன் அவர் வந்து மாலி டிராவல்ஸ் வச்சிருந்தாங்க. அது மூலியமா நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம சங்கரண்ணா அவெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ட்ரஸ்ட்டை அமைச்சோம். திருவண்ணாமலை திருப்பணி அறக்கட்டளை அப்படிங்கிற ட்ரஸ்ட்டு நம்ம ஒரு 7 பேர் கொண்ட நூலில் அமைச்சோம். அவங்களும் தேர்தலெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் மாலினி டிராவல்ஸ் வச்சு நான் வழிபடுறோம். நம்ம இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதும் சரி, மற்ற பகுதியில் போகிறதும் சரி, நமக்கு எல்லா வாகனங்களும் கொடுத்து உதவி பண்ணி அங்கே இருக்கிற ஆட்களுக்கு நமக்கு ஒன்று கூடி அவரெல்லாம் அரவணைச்சு பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தெல்லாம் அவர் வந்து ஊக்குவிச்சார். அவரும் ஒன்றாம் தரி இந்த செயலாளர் ராஜேந்திரன் அவங்க
சிவாயனமும் என் பேர் ராஜேந்திரங்க. நான் நவரசன். அதாவது இந்த திருவண்ணாமலை திருக்குறை எடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம குமரவேட்டி அவர்கள் தான் வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. அப்போ லட்சுமி விஜய் இவங்கெல்லாம் குமார்ஜிக்கும் லட்சுமி விஜய்க்கும் நிறைய இந்த கொடையுடைய அனுபவம் எப்படின்னா திருப்பதி திருப்பதியில் வந்து இவங்கெல்லாம் ஒன்று முதல்ல நடத்திருக்காங்க. 2003 ஆரம்பித்து நடத்தி சிறப்பாக போயிட்டு சரி அதெல்லாம் செய்யும்போது நல்வாசி தான் சிவத்தோடு ஏதோன்னு செய்யணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு இணைஞ்சு நான் வந்து எம்சி நான் செஞ்சேன். ஆனால் இந்த பணி வந்து ரொம்ப சின்ன பணி. நான் வந்து பெரிய அளவு பண்ணிட்டேன். உழைப்பு கொடுத்து என்னால் முடிஞ்சது வாகனங்கள் ஏற்பாடு பண்ண முடியும். அது எனக்கு எடுக்கிறது தான் எனக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் ஒரு முயற்சி இப்போ வந்து மாதம் ஒரு சிவத்தலம், அதாவது சென்னையில் வர மக்களை வந்து சிவத்தலங்களுக்கு கூட்டு வரணும். ஃப்ரீயாக காலையில் சாப்பாடு, மத்தியானம் காலையில் டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அந்த மாதிரி அதாவது மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா நான் வந்து ஒவ்வொரு சிவத்தலத்துக்கும் கூட்டு போயிட்டு மக்களை வந்து காமிச்சு கூட்டு வரணுன்றது ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அதுக்கும் வந்து யாருக்காவது வாகனம் தேவைப்பட்டா நான் ஃப்ரீயாக மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடுவேன். அதே மாதிரி நம்ம இருக்கிற சீமா செய்ய வந்துட்டு மாதம் ஒரு 30 அந்த மாதிரி 30 கொடுக்கலாம். நம்ம திருவள்ளுவத்தில் வந்து சிவகாமூர் ஐயா மாதம் பௌர்ணமி கொடுக்குறாரு. அங்கேயும் கூட்டத்தை வந்து ஒரு சிவத்தத்தை காமிச்சு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து இந்த கூட்டத்தில் ஒரு புதிய அனுபவமாக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வர விருப்பம் உள்ளவங்க என்னை வந்து நான் என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு மாதிரி ஒரு நாளைக்கு கூப்பிட்டு நம்ம காலையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு கொடுத்து சிவகங்கத்தில் வந்து நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் ஐயா கிறிஸ்தவர் ஐயா அவர் பேர் வந்து கிறிஸ்டியன் பேர். ஆனால் அவர் செய்கிறது வந்து நம்மளுடைய இந்துக்கள். அவர் பெரிய பணி செய்கிறார். உலகத்தில் எப்படி கேட்டீங்கன்னா மதுவுக்கு அடிமையாக நம்மளை வந்து சீர்திருத்தம் பண்ணுறாரு. அது வந்து எல்லாருமே அந்த மனசு இருந்தார். ஏன்னா அது வந்து ஒரு கஷ்டமான காரியம். அதை வந்து நான் நிறைய வந்து அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து இப்போ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி இன்னொரு செய்கிறாங்க. அவங்களோட நான் இணைஞ்சி வேலை செஞ்சுருக்கேன். இணைஞ்சுன்னா நான் வேலை செய்கிறேன், வாகனங்கள் அமைச்சிருக்கேன். அதில் நிறைய வந்து சேதாரம் வரும். டிரைவர் அடிப்பாங்க, வண்டியை ஓடிப்பாங்க. அது எல்லாத்தையும் அவங்க தாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு அன்னைக்கு திருவண்ணாமலை திருக்குறளுக்கு வந்து ஒரு பேசினார். யாருன்னு தெரியல, கிறிஸ்தவர் அவர் உண்மையாக பேசினாரு. அதே மாதிரி நான் சொல்ல வரேன், கிறிஸ்தவர் நீதாண்டா அருமை, நல்லா வந்து பணி செய்யறாங்க, நீதாண்டா உண்மையாவே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே தொண்டை நீதாண்டா, சிவத்தொண்டனே நீதாண்டா அப்படின்றாரு. அவ்வளோ பெருமையாக இருந்தார். அவரெல்லாம் பார்த்தா இப்போ நான் வந்து இந்த ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு நான் முன்னேற்பாடு பண்ணியிருக்கேன். என்னோட நம்பர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மாதம் கூட்டு வந்து இந்த வாரத்தில் நான் தயாராகிறேன். நன்றி. அது மாதிரி நாம வந்து ஐயா கொஞ்சம் பின்னாடி வாங்க.
எல்லாரும் இருக்கையில் அமர்வுகளை கேட்டுக்கொள்ளலாம். இன்னும் திருப்பதி தொழில இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும். வந்தவர்களுக்குலாம் நம்ம மரியாதை பண்ணணும். அதனால எல்லாரும் இருந்து மரியாதை வாங்கிட்டு கொஞ்சம் வாங்க சார், கேமரா பாருங்க. பாதுகாப்பாக வரணுன்றதுக்காக சில காரணக்காரிகள் வேகமாக வந்தேன். நான் சைவர்களை பார்த்துருக்கேன். எல்லாம் சாந்தமாக இருக்கக்கூடியது, ஒரு சாந்தமாக வேண்டும், உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை போல ஒரு இறைச்சி, ஒரு வீரசைவரை பார்த்தது இவர் ஐயா. இந்த வீரசைவருக்கு வெறும் வாயில வாழ்த்து சொல்றத சொல்லி வர இந்த வீரசைவருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் செய்வதற்காக ஒரு சிறு அடியனுடைய ஒரு பரிசுன்னு சொல்லலாம், அன்பு பரிசுன்னு சொல்லலாம். இறைவன் அண்ணாமலையார் வழங்கக்கூடிய அடுத்த நம்முடைய நிகழ்வுக்கு எங்களுடைய அன்பு பரிசாக அதை அவருக்கு அளிக்கிறோம். அந்த வீரத்தை பாதுகாப்பு சொன்னாங்க. பல விஷயங்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய புகழேந்தி அவர்களுக்கு எங்களை மாதிரி அதனால என்ன வலையாருக்கு சத்திரப்படி சிவாஜி சொல்ற மாதிரி சிவாஜிக்கு நம பார்வதி பதையே சிவனே போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் மழலாம் வைகலோ எண்ணில் நல்ல கதிக்கு குறைவில்லை கண்ணில் நல்ல குதுரும் அழுமல வளனக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். எல்லாரும் இருக்கையில அமரலாம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால நீங்க எல்லோரும் வந்துருக்கீங்க. நம்மளுடைய ஆதரவாளர் நம்ம மாநிலத்திலும் மாவட்டத்திலும்
மாநில ஜனதா கட்சி முன்னாள் மாநில முக்கியமானது இந்து அமைப்புகளுக்கு உறுதுணையா ஐநாவர பகுதியில இருந்து வழிகாட்டிட்டு இருக்கோங்க. ஒரு காலகட்டங்களில் விநாயகர் வைக்கிறது பெரிய ஒரு பகீரத பிரயத்தனமா இருக்கும்போது கூட இவங்கெல்லாம் எங்க கூட நின்று தோளோடு தோல் நின்று நமக்கு உதவி பண்ணாங்க. அதனால இந்த கூட்டத்தில் அவர் பேசுவது சரியான வாய்ப்பு, நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. ரெண்டாயிரத்தி 23 திரு அண்ணாமலையாருக்கு பகுதியிலிருந்து கொடையெடுத்து கொண்டு பாத யாத்திரையாக எப்படி திருப்பதி கொடையெடுத்து ஆர் கோபால்ஜி செல்கிறாரோ அதே போல மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் லட்சலிங்கம்ஜி அவர்கள் அவரோடு இணைந்து குமார் அவர்கள், கிறிஸ்டோவர் அவர்கள், அவர் கிறிஸ்துவா இருந்தாலும் கூட ஈசனின் மீது பக்தி கொண்டு அவர் செயல்படுவது உண்மையிலே பெருமைக்குரிய விஷயம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய வேப்பம்பட்டு ராஜேஸ்வரி அம்மாள் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய பக்தவச்சலம் அவர்களுக்கும், இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்களுக்கும், சங்கர்ஜி அவர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞேஸ்வரர் அப்படின்ற ஈஸ்வரனே இருக்கார், சாமிகளுக்கு தெரியும். திருவண்ணாமலையுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும், அது என்ன மாதிரி சாமி அப்படின்ட்டு. ராமேஸ்வரம் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். கபாலீஸ்வரர் கோவில் எப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கபாலீஸ்வரரையே கற்பகம்பாள் காலில் மடக்கி வைத்த இடம்தான் கபாலீஸ்வரர் கோயில். ராம ஈஸ்வரத்தில் இருந்து கண்ணகி வெகுண்டெழுந்து வந்தபோது, எல்லா இடத்தையும் கொளுத்தி கொண்டு வந்தபோது, திருவட்டீஸ்வரம் பேட்டையில் ஈசன் கண்ணகியை லிங்கமாக பிடித்து அங்கே திருவட்டீஸ்வரர் கோயிலில் இருக்குது இன்றைக்கும். இந்த மாதிரி காசி விஸ்வநாதர் கோவில் வாரணாசியில் இருக்குது. நான் 2014 அரசியல் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்றதுனால சொல்கிறேன். 2014 பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு அப்போ நின்னார். அந்த வாரணாசி தொகுதியிலையும் வேலை பார்த்தேன். காசி விஸ்வநாதர் கோயிலில் பொன்ராதாகிருஷ்ணஜி அனுமதியோடு அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து உங்கள் மூலியமாக புண்ணியம் பெற்றவன். அதே மாதிரி பல கோவில்கள் நான் வாரம் 3 கோயிலுக்கு தவறாமல் போவேன். 1 ராகவேந்திரர் கோவில், 2 கபாலீஸ்வரர் கோயில், 3 பாசாதி கோயில். இந்த மாதிரி கோயில்களுக்கு நான் வாரம் தொடர்ந்து போகக்கூடியதான். ஆன்மீகத்தின் மீது எனக்கு ஈடுபாடு அதிகம். நான் முதல்ல வணங்குவதே ஒரு கடவுளை, அது திருச்சூர் கடவுள்.
சாமிகளுக்கு தெரியும். இந்த மாதிரி நாம் உலகத்திலேயே, இது ஈசனுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட, உலகத்திலேயே மிக மிக செல்வம் பெற்ற கோவில் இருக்குது என்று சொன்னால் அது இந்த திருநாட்டில் தான், இந்திய நாட்டில் தான். எங்கன்னா திருவனந்தபுரம் பத்மநாப பெருமான், அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் உண்ணாமலை பெருமான், பத்மநாப பெருமான், உண்ணாமலை அம்மனுக்கு முன்னாடி பத்மநாப பெருமான். ஏன் சொல்கிறேன்னா, நாம் என்ன நினச்சிருக்கோம், வேட்டிக்கன் தான் உலகத்திலேயே பணக்கார சாமி கோவில் நினச்சிருக்கோம். உண்மையான கடவுள், பணக்கார கடவுள் என்ன, திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப பெருமான் தான் உலகத்தில் முதல் கடவுள். பல்வேறு சொத்துக்கள் கணக்கிலே இல்லை அப்படின்னு சொல்ல வேணும். நான் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை பார்த்தேன். எங்கள் அப்பா ஒரு மத்திய அரசு ஊழியர். 1/6 இது சொல்லக்கூடாது சாமிகள் முன்னாடி, 98 இறந்தபோது எனக்கு வேலை வந்தது. இந்த நாடு முக்கியம், மக்களுடைய சேவை தான் முக்கியம். ஜம்மு காஷ்மீருக்கு தேசிய கொடி ஏற்றுவதற்கு லால் சௌக் ஸ்ரீநகருக்கு உயிரை பணம் வைத்து போயிட்டு வந்தோம். உயிர் போகும் தெரியும். எங்கள் அம்மா அழுதாங்க இலாகரன் சார்கிட்ட. 1992 லால் சௌக் ஸ்ரீநகரில் கொடி ஏற்றணும்னு சொன்னபோது, ஏற்றினால் தேசிய கொடி ஏற்றினால் 3 லட்ச ரூபாக ஒரு இந்துவுக்கு தருகிறேன் என்று சொன்னது யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதற்கு உயிர் போகும் தெரிந்திருந்தும் நான் சென்று வந்தவன். ஜம்மு காஷ்மீரில் எங்களை இராணுவம் கைது செய்யப்பட்டு 2 நாட்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தோம், தங்குவதுக்கு வழி இல்லை. அங்கே அனுமதிச்சாது டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி இந்தியா நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்துடைய தலைவர்களை ஃப்ளைட்டில் கூட்டின்னு போய் அந்த லால் சௌக் ஸ்ரீநகரில் தேசிய கொடி ஏற்றினாங்க. அப்பவும் பாம்பு போட்டாங்க. அதையும் காப்பாற்றுறது நம்முடைய ஆர்மி. இன்றைக்கி காஷ்மீருடைய நிலைமை என்ன, நம்ம கையில். நான் அந்த வரலாறுலாம் சொன்ன ரொம்ப நேரம் பேசணும். நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடிய ஆள். அப்படி தான் நான் வாழ்க்கை தோணுனேன். மத்திய அரசு வேலை எனக்கு பெருசாக தெரியல, எனக்கு தேவையில்லை. இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டு மக்கள் முக்கியம். தெய்வத்தின் மீது அவ்வளோ பற்று கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எதற்காக அதை சொல்கிறேன்னு சொன்னால், அவரால் தான் இந்த நாடு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இல்லைனா இல்லை. எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை சகோதரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்சங்கர் அவர்களுக்கு இந்த சிறப்புரை ஆற்ற வைக்கும் தலைவர் சங்கர் அவங்க மாலை அணிச்சாங்க. ஜெய்சங்கர் அவங்க சங்கர் அவங்களுக்கு மாலை அணிப்பாங்க. நம்ம பகுதியிலிருந்து வந்திருக்கோம், அதனால் அவங்கள வரலாம். என்னப்பா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை, போடணும் இல்லை. நிர்வாகிகள் கொஞ்சம் இங்கே வந்துடுங்க, ஆளுக்கு 2 பேருக்கு போடலாம். வாங்க, அவகாசம் கொடுத்தாச்சு, வாங்க சீக்கிரமா. ஆனால் நீங்கள் கொடுத்தாங்க, அப்புறம் கூப்பிடுன்னு சொல்லி கோச்சிக்கூடாது. வாங்க. நம்ம பகுதி நுங்கம்பாக்கம் அகத்தீஸ்வரர் கோயிலிருந்து நமக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பழனி அண்ணா, விமல் சந்த் அவங்களுக்கு நம்ம தலைவர் அவங்க எங்கே செஞ்சு வாங்க, 3 நிர்வாகியும் போடலாம். வாங்க, அவங்களுக்கு இந்த மரியாதையை பண்ணுறோம். ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த, அடுத்த வருஷம் அவங்க இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் பண்ணுறோம். அவங்களுக்கு போடுங்க ஜி. விமல் சந்த், அதே மாதிரி
நான் கூப்பிட்டாச்சு ஜி. நம்ம நீங்கள் தான் கொஞ்சம் நீங்களாம் கொஞ்சம் வாங்க. வரலன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. நீங்களும் வந்து பங்கு பெறணும். வாங்க. அடுத்ததாக பழனி அண்ணா அங்கே வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பெருமாள் கோயில் பக்கத்தில் பெருமாள் கோயில், அதாவது நம்மளுடைய திருமலை திருப்பதி கன்னியாகுமரிக்கு அப்படி ஒரு பயணம் வந்து நம்ம திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துக்குண்டான திரு வெங்கடேஷ் பெருமாளுடைய கம்பெனி வச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு கட்சியிலே வந்து அடுத்ததாக வந்து கொளத்தூர் பகுதியிலிருந்து சக்சஸ். நான் ஒரு தவறு சொல்ல வந்துட்டேன். நான் 3 மத்திய அரசு பணியில் இருந்தேன். 1 சென்சார். நான் படம் பார்த்த பிறகு தான் அந்த படம் வெளிவரும். அந்த படத்தில் தவறான விஷயங்கள் எது வந்தாலும் கையெழுத்து போட மாட்டேன். ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். 1 இப்போவும் சென்சார் மெம்பராக பொறுப்பேற்க போகிறேன். 8 ஆண்டுகளுக்கு இருக்கேன். டெலிஃபோன் தொலைபேசி ஆலோசனை உறுப்பினர், ரயில்வே போர்டு மெம்பர், இதையெல்லாம் வந்து 8 பேரையும் போட்டிருக்கேன். சென்சார் போர்டுக்கும் போட்டிருக்கேன், டெலிஃபோன் அட்வைஸுக்கும் போட்டிருக்கேன். ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபா வாங்கணும். உழைப்பவங்களுக்கு மேலே தூக்கி விடுறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். வாங்க, லட்சணத்துக்கு தெரியும் நான் எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கேன், என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். நான் பார்க்காத போராட்டங்கள். நான் 2 தேர்தல் இருந்தேன், 3 பார்லிமெண்ட் இன்சார்ஜாக இருந்தேன். இதெல்லாம் சொல்லலாம் நிறைய நேரம் ஆகும். இருந்தாலும் நாம் ஆன்மீகத்தின் மீது பக்தியோடு இருந்து எந்த அளவுக்கு நாம் பணி செய்கிறோமோ இந்த தேசம் காப்பாற்றப்படுவது மட்டுமல்ல, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதற்கு உதாரணம் நம்முடைய ஈசன்தான். கொளத்தூர் சந்திரசேகர் ஜி அவங்க வந்திருக்காங்க. அவங்களே நம்ம ராஜேந்திரன்னா அதே மாதிரி கொளத்தூர் பகுதியில் இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேர்ந்து வந்துருங்க. அவங்க அப்படிலாம் வந்துருங்க. வேற யாரும் அந்த பகுதியிலிருந்து வந்தவங்களும் வந்துருங்க. வாங்க. அது நான் பேர் நீங்கள் தான் கூப்பிடுங்க. உங்கள் பகுதிக்கு வாங்க. அதாவது அகரம், ஜவஹர் நகர், கொளத்தூர் இப்படி வந்து அந்த முயற்சி பண்ணி அங்கே நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாங்க இந்த பள்ளி. அவங்களுக்கு நம்ம ராஜேந்திரன்னா இந்த தாழ்வு அளிப்பாங்க. தம்பி யாரும் பார்த்து எடுத்து கொடுத்து மாதவரம் பகுதி. மாதவரத்தில் நமக்கு ஈஸ்வரன் கோயில்ல இருந்து நம்ம என்ன சொல்லுங்க. வேற யாரு வந்திருக்காங்க? மாதவரம் பகுதி இல்ல மாதவரத்தில் வந்திருக்காங்களா? மாதவரம் வரல. இது அவர் கரெக்டான பகுதி. கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் வாங்க. கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் சின்னாண்டி மடம். நான் ஒரு போட்டோ இருந்து நான் போதும். அண்ணா வாங்கண்ணா. சின்னாண்டி மடம் உங்களை போதும்.
இது பண்ணல எல்லாரும் பொன்னப்பள்ளி தெரு, பழனியான ஒரு தெரு, கண்ணன் தெரு, அவங்களாம் வரலாம். கொஞ்சம் எல்லாரும் இந்த ஆம்புலன்ஸுக்கு நம்ம அந்த சிறப்பான மருந்து கொடுத்து எல்லாருக்கும் ஆம்புலன்ஸுக்கு அதாவது சேலையூர்ல தம்பி வாங்க வாங்க வந்து போடுங்கண்ணா தனிப்பட்ட கூட யாருக்கும் பண்ணுறா மாதவரம் வண்டியா ஓட்டுறேன் சீக்கிரமா மனோபதி வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, எங்க போறீங்க பாருங்க. மனோபதி வாங்க, மனோபதி வாங்க. மற்ற பகுதியிலிருந்து வந்து திருவாவூர், விளாங்காட்டுப்பாக்கம், பசுப்பூர் எல்லாம் வரலாம். திருங்காவூர், விளாங்காட்டுப்பாக்கம், பசுப்பூர். அதாவது நான் சொல்லிட்டேன் சொல்லலை. நிர்வாக பகுதிக்கு நம்ம ஏற்பாடு பண்ணும் போது மாரியம்மா அவங்களும் அவங்களுடைய கணவர் நரசிம்மன் அவங்க இல்லாதோட இந்த 4 நாட்களும் நமக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணி அவங்களுடைய அடியார்களை கூட்டு வந்து நிறைய பண்ணாங்க. அவங்களுக்கு அவங்க அதே மாதிரி சின்னாண்டிபுரத்துல ராஜேந்திரன் அம்மா, ஜெயந்தி அம்மா அவங்களும் வாங்க. 4 நாட்கள் புவனேஸ்வரி அம்மா வரலாம் சீக்கிரம் வாங்க. அவங்களோட பண்ணவங்களும் வரலாம். நமக்கு சிறப்பான முறையில் ஆட்டோ கொடுத்து ரொம்ப உதவி பண்ணவர் மோகன், கனிக்கடை மோகன் அவங்கள வரலாம் வாங்க. அவங்களோட சார்ந்து வந்தவங்களும் வந்துடலாம். எனக்கு
எங்க பகுதியில நாங்க பண்ணோம், அதை நாங்க ஊக்குவிச்சோம், நாங்க கூட கலந்துக்கிட்டோம். அவங்களாம் வந்து எனக்கு போடலை அப்படின்னு நீங்க அண்ணா நினைச்சீங்கன்னாக்கா அதை நீங்க அந்த மாதிரி விட்டுடுங்க. உடனே நீங்க வாங்க. உங்களுக்கு பெயர் சொல்லாதவங்க அதை வந்து எதுவும் பண்ணாம கூட நீங்க வந்து இந்த காவியை பெற்றுக்கொள்ளலாம். வாங்க, எல்லாருக்கும் இங்க நம்ம அறிவிக்கிறோம். வாங்க எல்லாரும். உற்சவரை ஏற்பாடு பண்ண பத்துங்க அண்ணா அவங்க வந்திருக்காங்க. யாரும் தவறா நினைக்க வேண்டாம். எனக்கு போடல, என் பேர் கூப்பிடல அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நீங்க எல்லாரும் வாங்க, வந்து நம்ம இந்த காவியை மரியாதை பண்றாங்க. வந்து இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நமக்கு டிஃபன் ஏற்பாடாக இருக்குது. முக்கியஸ்தர்கள் அந்தந்த பாயிண்ட் முக்கியத்துவம் இல்லாத மகேந்திரனா கொஞ்சம் வரீங்களா? நிர்வாகிங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். வாங்க வாங்க.